தந்தை வந்து உங்களை அன்புடன் பார்த்து கொண்டிருக்கிறார். இனிமையான குழந்தைகளே, இந்த முரளியின் அதீந்திரிய சுகத்தின் இனிமையான இசையில் இருக்கிறீர்கள். முரளிதர் வந்து உங்களுக்கு முரளி சொல்லுகிறார். இப்பொழுது இதை பின்பற்றுவது இலகுவானது இல்லையா? ஆரம்ப காலத்தில் இருந்தே நீங்கள் இந்த கேள்விகளை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள். ஏன், எப்படி, எதற்கு என்று சொல்லி உங்க எல்லோருக்கும் இதுல ஒவ்வொருத்தருக்கும் இதன் அடிப்படையில இதுதான் நீங்கள் உங்களை எப்படி பின்பற்றுவது என்று உங்களுக்கு தெரியும் தானே. பின்பற்றுவது என்பது லேசானது. நீங்கள் பின்பற்றுவது மட்டுமல்ல என்பதால் ஏன், என்ன, எப்படி என்ற உங்களின் கேள்விகள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும். வீணான அடிப்படைகளில் எண்ணங்களின் அடிப்படையே ஏன், என்ன, எப்படி என்ற இந்த கேள்வியே என்பதை நீங்கள் எல்லோரும் அனுபவம் செய்கிறீங்க. இவையே வீணான எண்ணங்களுக்கு கருவியல் ஆகின்றன. நீங்கள் தந்தையை பின்பற்றும் போது இந்த வார்த்தைகள் முடிவடைந்து விடும். எப்படி என்பதல்ல, ஆனால் எப்படி என்றிருக்க வேணும். தொடர்ந்து இந்த முறையில் செய்யுங்க, இதை இப்படி செய்யுங்க என்ற உங்களின் புத்தியானது உடனடியாக நிர்ணயிக்குமாகவே பாப்ததா குறிப்பாக இந்த சமிஞ்சையை குழந்தைகளான உங்கள் எல்லோருக்கும் கொடுக்கிறார். நீங்கள் இங்கே முதல் தடவை வந்திருந்தாலும் அல்லது பழையவர்களாக இருந்தாலும் உங்களின் மனதை சுத்தமாக வைத்திருங்கள். உங்களில் பலருக்கும் இன்னமும் உங்களின் மனதில் வீணான மற்றும் எதிர்மறையான எண்ணங்களின் சிறிய அல்லது பெரிய கறைகள் காணப்படுகின்றன. இந்த கறைகளால் உங்களின் மேன்மையான முயற்சியின் உங்களின் தீவிர முயற்சியின் வேகத்துல ஒரு நிறுத்தம் ஏற்படுகிறது. பாப்ததா உங்களுடைய இந்த மேன்மையான முயற்சியில உங்களின் தீவிர முயற்சியின் வேகத்தில் ஒரு நிறுத்தம் ஏற்படுகிறது. பாப்ததா எப்பொழுதுமே உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கிறார். அவர் உங்களுக்கு என்ன சிரமத் கொடுக்கிறார்? ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் எப்பொழுதும் தூய உணர்வுகளையும் தூய ஆசிகளையும் கொண்டிருங்கள். இதுவே சுத்தமான மனமாகும். உங்களை இகழ்பவர்களையும் ஈடேற்றும் மனோபாவத்தை கொண்டிருங்கள். இதுவே சுத்தமான மனமாகும். உங்களை இகழ்பவரையும் ஈடேற்றுபவர் என்ற மனோபாவத்தை கொண்டிருங்கள். அதுதான் சுத்தமான மனசு. சுயத்தை பற்றியோ அல்லது மற்றவங்களை பற்றியோ வீணான எண்ணங்களை கொண்டிருத்தல் என்றால் சுத்தமற்ற மனதை கொண்டிருத்தல் என்று அர்த்தம். ஆகவே உங்களின் மனதை சுத்தமாகவும் உங்களின் புத்தியை சுத்தமாகவும் தெளிவாகவும் வைத்திருங்கள். உங்களுடைய மனதையும் புத்தியையும் சுத்தமாகவும் தெளிவாகவும் வச்சிருங்கோ. உங்களையே நிர்ணயித்து பாருங்க. உங்களை நீங்கள் தீர்மானித்து பாருங்க. உங்களை கவனமாக சோதித்து பாருங்க. மேலோட்டமாக நான் நன்றாகத்தான் இருக்கிறேன், நான் நன்றாகவே இருக்கிறேன் என்றல்ல, இல்லை. இதை பற்றி சிந்தித்து பார்த்து உங்களையே சோதியுங்க. உங்களின் மனமும் புத்தியும் தெளிவாக இருக்கின்றனவா? அவை மேன்மையானவையாக இருக்கின்றனவா? இப்படி இருக்கும் போது மட்டும் உங்களின் ஸ்திதியும் டபுள் லைட்டாக இருக்கும், இரட்டை வெளிச்சமாக இருக்கும். இதுவே இலகுவாக இரட்டைத்தன்மையாக இருக்கு. இதுவே உங்களின் ஸ்திதியை தந்தையின் ஸ்திதிக்கு சமமாக ஆக்குவதற்கு இலகுவான வழியாகும். இதை உங்களால் இறுதியில் பயிற்சி செய்ய முடியாது.
நீங்கள் இதை நீண்ட காலத்துக்கு பயிற்சி செய்ய வேண்டும். ஆகவே எனவே எப்படி சோதிப்பது என்று நீங்கள் அறிந்திருக்கீங்களா? உங்களை சோதியுங்க, மற்றவங்களை அல்ல, உங்களை சோதியுங்க. முன்னரம் பாப்ததா உங்களுக்கு வியப்பான ஒரு விடயத்தை பற்றி கூறியிருக்கிறார். பல குழந்தைகளின் நீண்ட தூர பார்வை மிகவும் சக்தி வாய்ந்தது, ஆனா அவர்களின் குறும் பார்வை பலவீனமாக இருக்கிறது. இதனாலேயே மற்றவர்களை எடை போடுவது என்று வரும்போது அவர்கள் மிகவும் கெட்டிக்காராக்கள். உங்களை சோதிப்பது என்று வரும்போது பலவீனமாகாதீங்க. ம். दिल के तुम ही सहारे हो, मिला सारे रिश्तों का प्यार तुमसे। ओम शांति। ஓம் சாந்தி. ஜூன் 11 ஒரு ஒரு கர்ம யோகியாக இருங்கள். இந்திய தலைப்பு அமைதி, மகிழ்ச்சி மற்றும் தந்தையின் அன்பின் அதிர்வுகளை பரப்புங்கள். அவ்யக்த ஒரு கர்மயோகி அல்லது எளிதான ராஜயோகியின் ஒவ்வொரு எண்ணமும் தந்தையின் அன்பின் அதிர்வுகளை பரப்பும் ஒன்றாக இருக்கும். உயிரற்ற விக்கிரகங்கள் என்னும் ஆத்மாக்களுக்கு தற்காலிக மகிழ்ச்சி மற்றும் அமைதியின் அதிர்வலைகளை வழங்குவதை போலவே உயிருள்ள ஆத்மாக்களாகிய நீங்க உங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்கள் மூலம் உலகில் அமைதி, மகிழ்ச்சி மற்றும் தந்தையின் அன்பின் அதிர்வுகளை பரப்பும் பணியை செய்ய வேண்டும். இதுவே கர்மயோகி ஸ்திதி ஆகும். இப்பொழுது நாங்கள் மோகினி டிடி கூறுவதை கேட்போம். शांति। वाइब्रेशन से वातावरण बनता है और वातावरण से फिर वृत्ति पर असर आता है। சூழல் அதிர்வலைகளின் மூலம் உருவாக்கப்படுகிறது. சூழல் கூட எங்களுடைய இன்டென்ஷன் மூலம் பாதிக்கப்படுகிறது. எங்களுடைய உணர்வலைகளின் மூலம் பாதிக்கப்படுகிறது. நாங்கள் எல்லோருமே அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும். அதோடு நாங்கள் இறைவனின் அன்பை அனுபவம் செய்ய வேணும். ஒவ்வொருத்தருமே நேரடியாக பராமரிக்கப்படுறவர்கள் என்று இல்லை. ஆனா இந்த சேவைகள் மூலம் எப்பொழுதுமே உங்களுடைய வார்த்தைகள் மூலம் எவ்வளவுக்கு நீங்க கதைக்கிறீங்க, ஆனா அத்துடன் கூட உங்களுடைய அந்த சூழலின் பழக்க வழக்கம் உங்களுடைய மனதில் இருக்கும். அந்த பழக்க வழக்கத்தின் அடிப்படையில தான் அந்த சூழல் உருவாகிறது. அதன் மூலம்தான் அந்த அதிர்வலைகள் உருவாக்கப்படுகிறது. அதன் மூலம்
आप देखेंगे எங்களுக்கு घर में சூழலுக்கு बच्चों की நாங்கள் शादी அதை होती है பரப்புகின்றோம் அந்த तो அதிர்வலைகளை वातावरण का இதை उसमें நாங்கள் प्रभाव पड़ने लगता है। எங்களுடைய வீட்டுல கூட இதை ऐसे காணக்கூடியதாக समाज में भी இருக்கிறது जिस भी प्रकार का कर्म चल रहा அந்த होता है சூழலில வீட்டின் சூழலில கூட उसका இதை भी प्रभाव காணக்கூடியதாக होता है। இருக்கிறது அப்ப எங்களுடைய இப்படியான पैदा बने அப்ப पहले சமுதாயத்துல पर्यावरण என்ன का किससे காணப்படுகிறது सुधरता இதன் है सोच அடிப்படையில सुधरती தான் है சமுதாயத்திலையும் फिर அந்த प्रकृति का அதிர்வலைகள் नए नए विचार காணப்படுகின்றது आते हैं ஆகவே और अभी நாங்கள் पता இதை चला कि உருவாக்க विचार வேணும் करने हमारे ऊपर है। வீணான எண்ணங்களை हम உருவாக்க सोचें கூடாது चाहे न सोचें क्या सोचें कैसे सोचें எப்படியான कितनी देर உணர்வுகளை सोचें எண்ணங்களை वो நான் सब வந்து हमारे ही हाथ में है। எப்படியான எண்ணத்தை நான் इसलिए जैसे உருவாக்குகின்றேன் हम बने हैं எவ்வளவுக்கு நான் இதனை इसमें சிந்திக்கின்றேன் परिवर्तन करें இப்படி நான் சிந்திக்க வேண்டும் இதை நான் क्योंकि हर இப்படி पर्सनालिटी சிந்திப்பதால हर உலகத்திற்கு व्यक्ति जो है மாற்றத்தை கொண்டு வருகின்றேன் उसकी अपनी अलग अलग அதனால वाइब्रेशंस होते हैं। ஒவ்வொருத்தருக்கும் अगर आपके ஒவ்வொருவருக்கும் अंदर डर है தனிப்பட்ட तो वो பர்சனாலிட்டி वाइब्रेशंस बढ़ेंगे। இருக்கின்றது தனித்துவம் இருக்கின்றது अगर आप निडर हैं तो ஒவ்வொருத்தருக்கும் वो தனிப்பட்ட वाइब्रेशंस बढ़ेंगे। அதிர்வலைகள் இருக்கின்றது அந்த அதிர்வலைகளின் हमारे மூலம்தான் परिस्थिति நாங்கள் में भी பரப்புகின்றோம் ஆகவே பீஸ் सारे வில்லேஜில் गांवों को पता है कभी कभी भालू होते हैं। जब उनको பீஸ் खाने के लिए வில்லேஜில் निकलते அந்த हैं முழு आगे உலகமுமே முழு तो டவுனும் कहते हैं कि अगर आप उसको देख के डर के भागते அப்ப हैं அங்க तो वो வந்து नहीं भागता। சாப்பிட ஒன்றும் இல்லைன்னா அவங்க अगर आप வெளியால उसको एक बार போய் कहते हैं आप आराम அவங்கள से போய் चलो तो वो அங்க आराम से போய் चलता रहेगा பார்த்து कुछ கொண்டு नुकसान नहीं करेगा। பார்த்து फिर ஒவ்வொன்றா कोई कहता செய்வாங்க है कि मनुष्य पशु से डरता है और पशु அப்ப இது मनुष्य से வந்து डरता है மிகவும் क्योंकि डर के वो है அஹ், हमारी दादी जैसलमेर शुरू में அஹ், அஹ், माउंट आबू में आई அங்கேயும் கூட அதை ஒவ்வொன்றா तो பார்த்து बहुत பார்த்து तरह के செய்வாங்க जीव जंतु इधर उधर அனிமல் रास्ते में மிருகங்கள் आते கூட जाते थे மனிதருக்கு और हमारी பயப்படுது दादी उनको மனிதர்களுக்கும் डराती थी மிருகத்துக்கு तो பயப்படுறாங்க उनका कोई भी संकल्प नहीं டாடி चलता था கூறுவாங்க तो क्योंकि संकल्प नहीं மவுண்ட் चलता था ஆபுக்கு வரப்போ वातावरण டாடிஜி भी கூட சொல்லுவாங்க वैसा ही இப்படி बना रहता था நாங்கள் எப்பொழுதுமே इसलिए இப்படியான ये शिक्षा எண்ணங்களை आज चल உருவாக்க रही கூடாது कि अगर हम चाहते हैं विश्व में எவ்வளவுக்கு நாங்கள் सुख கவனம் செலுத்த शांति வேணும் सबको प्रभु प्रेम का अनुभव हो तो उसके लिए ये அன்பு आवश्यक है அமைதி कि हम எங்களுக்கு उसी प्रकार தேவை से என்று சொன்னால் இந்த संकल्प முழு लें உலகத்துக்கும் எவ்வாறு நாங்கள் दूसरी बात பரப்ப है வேணும் எப்படி நாங்கள் बैठे பரப்ப हुए வேணும் भी இப்படியான எண்ணங்களை உருவாக்க बस सुख का வேணும் संकल्प எங்க लो நாங்க இருந்து शांति का கொண்டாலும் கூட संकल्प लो प्रभु சந்தோஷத்துக்கான प्रेम में எண்ணத்தை बैठ जाओ உருவாக்க வேணும் तो फिर அமைதிக்கான मन के எண்ணத்தை अंदर एक உருவாக்க ऐसा வேணும் वाइब्रेशन बनेगा இறைவனுடைய अன்போடு कि இருக்க ऐसा வேணும் जो आपके संकल्प है இந்த जैसी விசேஷமான आपकी स्थिति है அதிர்வலைகளை वो இந்த अपने आप ही உலகத்துக்கு चलेगा उस நாங்கள் वैसा பரப்ப வேண்டும் वातावरण बनेगा எதை நாங்கள் इसलिए बाबा எவ்வாறு हमें இந்த உலகத்துக்கு कर्मयोगी பரப்புகிறோமோ அது बताते हैं இயல்பாகவே कर्म இந்த योगी சூழலில் सिखाते हैं உருவாக்கப்படுகிறது निरंतर योग ஆகவே है பாபா எங்களுக்கு सुखदाम योगी இந்த है தலைப்பு इसलिए हम தந்திருக்கிறார் सदा நாங்கள் संकल्प இலகுவான लेते हैं யோகி तो जैसे जैसे சுய हम स्थिति யோகி बदलेंगे ஆம், இலகு संकल्प யோகி करेंगे அப்படி என்று எங்களுக்கு उसी தலைப்புகளை प्रकार से தந்திருக்கிறார் நாங்கள் वातावरण இந்த हमारा उसका प्रभाव இந்த पड़ेगा இந்த இதன் அடிப்படையில தலைப்பின் அடிப்படையில स्वस्थ தான் होने இந்த के बाद எண்ணங்களை भी நாங்கள் संकल्प உருவாக்க வேணும் बहुत पावरफुल அதன் होते हैं பிறகு நாங்கள் மாற்றமடைந்து உலகத்தையும் अदरवाइज हमारे से மாற்றுகின்றோம் आगे बढ़ता ஆகவே है இந்த அதிர்வலைகள் कोई மிகவும் बात சக்தி से किसी வாய்ந்ததாக आदमी இருக்க के दिल में வேண்டும் हाँ, चल रहा है बार बार சிலருக்கு चलती है வந்து அவங்களுடைய இதயத்துல வந்து तो आपकी மிகவும் वाइब्रेशन से ஆழமான துக்கம் बस இருக்கும் आपकी போது वाइब्रेशन से वो ठीक हो அந்த जाता है அவங்க தொடர்ந்தும் அந்த துக்கத்தை जिससे कि आगे उருவாக்கி बढ़ाओ இருந்தால் ऐसी आत्माएं आती हैं மற்றாக்கள் उनमें बहुत அந்த तरह के कोई दुख है அதிர்வலைகள் மிகவும் சக்தி इसीलिए कोई வாய்ந்ததாக प्राण இருந்தால் अपमान का அந்த துக்க कुछ வைப்ரேஷன் भी बात नहीं போய்விடும் संकल्प பீஸ் करते हैं வில்லேஜுக்கு तो வரப்போ आप ही कहते हैं कि அப்படி बाबा को ஒரு வந்து खुश நிறைய रहना துக்கத்தோட शुद्ध शुद्ध கவலையோட பீஸ் वातावरण வில்லேஜுக்கு வாராக்கள் शांति का प्रेम மிகவும் का खुशी வந்தப்போ का அவங்க அந்த அதிர்வலையின் சூழல்னால और फिर कहते हैं இலகுவாக हमारी बात सीखते हैं ஆக்கப்படுகிறாங்க कि ஏன்னா कैसे அங்க खुश रहो வந்து பீஸ் வில்லேஜ்ல तो அமைதி दूसरे அன்பு भी खुश மகிழ்ச்சி रहेंगे எல்லாமே அந்த वहाँ पर அதிர்வலைகளை होता है तो दूसरे भी शांत रहेंगे சூழப்பட்டிருக்கிறதால तो இப்படி बाबा कहते हैं கவலையோடு ये வாராக்கள் व्यक्ति सारा சந்தோஷமாக कल का होमवर्क है மாறக்கூடியதாக இருக்கிறது तो हम இதை सभी கூட मिल करके ये होमवर्क को மற்றாக்களும் உங்கள் இப்படி करेंगे மாறும்போது और अटेंशन மற்றாக்களும் देंगे அந்த इस அமைதியை அனுபவம் शांति செய்யக்கூடியதாக प्रकाश को இருக்க வேண்டும் जिससे நாளைய हमारी फिर வீட்டு से பயிற்சி நாங்கள் கவனத்துல शक्ति கொண்டு வர வேண்டும் எங்களுடைய सेवा भी हो எண்ணங்கள் और ज्ञान அதிர்வலைகள் भी हो அந்த அதிர்வலைகளால நாங்கள் முழு உலகத்துக்கும் பரப்பி
நாங்கள் அமைதியை கொடுக்க வேண்டும். ஓம் சாந்தி. अव्यक्त मुरली रिवीजन அவ்யக்தி முரளி ரிவிஷன் 1969 1969 ज्ञान के இருந்து वतन और स्नेह के मोती அன்பு முத்துக்களின் ஞானம். அவ்யக்த முரளி 18/6/1973 ஆண்டு முரளி. तारीख है 18 தலைப்பு जून விசேஷ 1973। ஆத்மாக்களின் விசேஷ विशेष தன்மைகள். आत्माओं की विशेषता। अगर कोई भी जन्म का संस्कार होता है, वह जन्म से स्वभाव இப்பொழுது होता है, நடைமுறையின் நிலை என்ன? उसको परिवर्तन करना मुश्किल होता है। பிராமண यह சம்ஸ்காரம் जन्म அல்லது सहज சூத்திர होता है। சம்ஸ்காரமா? எது இயற்கை जैसे நடைமுறையில் आप உள்ளது? कोई வாழ்க்கையில भी இயற்கை कमजोरी சம்ஸ்காரம், महसूस அதாவது பிறகு करना அதற்கான चाहते முயற்சி हो செய்ய வேண்டிய कि यह मेरा அவசியம் स्वभाव இருக்காது. व संस्कार है, அப்ப அவங்க इसी प्रकार தன்னுடைய साधारण जीवन का जो आदि உங்களுடைய स्वभाव சம்ஸ்காரண்ட और நேச்சர் संस्कार இல்லையா है, இருக்கிறது. उसमें அதே போல ब्राह्मण का चलना सहज होगा या मुश्किल होगा, பிராமண यदि சம்ஸ்காரம் कोई அல்லது कहे சூத்திர कि சம்ஸ்காரம் इन दिव्य गुणों के संस्कारों के विपरीत कोई कार्य करो, तब यह ब्राह्मण தெய்வீக खुद ही मुश्किल சம்ஸ்காரங்கள் में फंस जाता है। விரோதமான காரியம் செய்ய யாராவது உங்களிடம் प्रैक्टिकल में கூறினால் क्या है? அது பிராமணர்களுக்கு கடினமாக இருக்க शुद्धता வேண்டும் के அல்லவா? இப்பொழுது संस्कार நடைமுறையில் और நிலை स्वभाव என்ன? பிராமண नेचुरल சம்ஸ்காரமா आचरण அல்லது சூத்திர या சம்ஸ்காரமா? ब्राह्मणपन இது के இயற்கையான स्वभाव நடைமுறையில் और வாழ்க்கையினுடைய संस्कार இயற்கையான मिश्रित होते சம்ஸ்காரமான हैं, பிறகு அதற்கு इसमें तो முயற்சி செய்ய पुरुषार्थ வேண்டிய करने அவசியம் की இருக்காது. आवश्यकता முதலிலேயே नहीं, பாபா கூறினார் அல்லவா, जबकि जीवन के தன்னுடைய विविध சிம்மாசனத்தை விட்டு संस्कार கீழே हैं, இறங்கி விடுகின்றார்கள். சிம்மாசனத்தில் लेकिन நிலைத்திருப்பதில்லை. जैसे पहले உருவாக்கப்பட்ட सुना தன்னுடைய कि अपने பாக்கியத்தை மறந்து स्वभाव விடுகிறார்கள். सिंहासन पर அதனால स्थित नहीं இயற்கையான होते हैं, சுபாவ சம்ஸ்காரத்தை अपना तख्त கஷ்டமாக छोड़कर அனுபவம் செய்கிறாங்க. और புரிந்ததா? अपना இந்த बनाया விஷயத்துல भाग्य பாபாவின் भूल கூடவே जाते हैं, குழந்தைகளுக்கும் புகழ் பாடப்பட்டுள்ளது. इसलिए निजी கஷ்டத்தை स्वभाव எளிதாக்க और கூடியவர் என்று संस्कार मुश्किल கஷ்டத்தை अनुभव करते हो, எளிதாக்குபவர், समझा? மலையை बाप का एक கடுகாக்குபவர், बार एक பஞ்சாக்குபவர் गायन है என்ற புகழ் जो बच्चों को பாபாவுக்கு आता है। பாடப்பட்டுள்ளது. मुश्किल को பஞ்சு सहज எவ்வளவு बनाते லேசாக हैं, சுத்தமாக तो உள்ளது, जब மலை किसी எவ்வளவு कहता है கடினமாக சுமையாக मुश्किल को உள்ளது, सहज करने மலை वाला, எங்கே, பஞ்சு கடுகு आपको எங்கே? बड़ाई बनाने वाला, பாபாவினுடைய புகழ் वह कोई உங்களுக்கும் बड़ा உள்ளதல்லவா? नहीं, கஷ்டத்தை भले ही சகஜமாக்க कितनी கூடிய आफतें பிராமணருக்கு होती हैं ஏதாவது விஷயங்கள் கஷ்டமாக और இருக்குமா सख्त என்ன? होती हैं, எனவே और पहाड़ தன்னுடைய कितना मुश्किल சுபாவத்தில் நிலையாக क्यों लगता இருந்து है, தன்னுடைய விசேஷத்தை कहाँ पहाड़ ஒவ்வொரு कहाँ சமயமும் पर्वत। நினைவில் வைக்கவும். तो जो விசேஷ बाप का गायन ஆத்மாக்கள் है ஒவ்வொரு वह पहाड़ காரியத்தையும் नहीं है, விசேஷமானதாக, जो मुश्किल को அதாவது सहज बनाने वाला சிரேஷ்டமானதாக செய்வாங்க. ब्राह्मण, நல்லது. उनको कोई भी बात அப்படி मुश्किल கஷ்டத்தை अनुभव எளிதாக்க கூடியவர், यह हो சதா सकता है நினைவு சொருபமான பாபாவுக்கு तो சமமான उन्हें स्वभाव ஒவ்வொரு मुश्किल எண்ணம், रहे, ஒவ்வொரு வினாடியும் अपने विशेष உலக काम को நன்மைக்கான समय காரியத்தில் से ஈடுபடுத்தக்கூடிய नियोजित விஸ்வ கல்யாணக்காரி विशेष समय हर மன समय சிம்மாதனதாரி और हर சிரேஷ்ட काम ஆத்மாக்களுக்கு विशेष करने பாப்ததாவினுடைய அன்பு अच्छा நினைவுகள் समझ மற்றும் करें। நமஸ்தே. अच्छा, ऐसे सदा मुश्किल को அச்சா, सहज करने वाले सदा स्मृति स्वरूप बाप के समान हर संकल्प அப்படி கஷ்டத்தை எளிதாக்கக்கூடியவர், சதா நினைவு சொருபமாக பாபாவுக்கு சமமாக विशेष ஒவ்வொரு कर्तव्य में எண்ணம், लगने ஒவ்வொரு वाले வினாடியும் உலக நன்மைக்கான विश्व காரியத்தில் कल्याणकारी ஈடுபடுத்தக்கூடிய और விஸ்வ बाप கல்யாணக்காரி दादा உலக दिव्य கல்யாணக்காரி सिंहासन மன श्रेष्ठ சிம்மாதனதாரி आत्माओं को சிரேஷ்ட बाप ஆத்மாக்களுக்கு दादा याद प्यार और பாப்ததாவினுடைய அன்பு ओम நினைவு शांति। மற்றும் நமஸ்தே பாப்ததாவிடமிருந்து.
ब्राह्मणों को बड़ा अपना யாரு नशा வந்து லௌகீக பிராமணர்கள் மிகவும் போதையில இருக்கிறாங்களா? நாங்க அங்கிருந்து பெற்றார்கள் எங்கிருந்து அவங்க சரியா அப்படின்னு தந்தை இப்போது வந்துள்ளார். அவர் கடவுள் தனது முதல் படைப்பை படைத்தார். நாம் தான் அந்த முதல் படைப்பு. கடவுளிடமிருந்து நாங்கள் வந்தது. எனவே முதல் படைப்பு மிகவும் போதையில இருக்க வேண்டும் இல்லையா? நாம கடவுளிடமிருந்து நேரடியாக பிறந்திருக்கிறோம். ஆகவே நான் கடவுளின் முதல் படைப்பாக இருந்தால் எவ்வளவு தூய்மை இருக்க வேண்டும். நாங்க அந்த ஒழுக்கம் நமக்குள்ள மிக ஆழமாக பூத்தப்பட வேண்டும். நாங்க பெருமைக்கு உரியவராக இருக்கிறோம் இல்லையா? அதுதான் பிராமண குலம் மிகவும் பெருமைக்குரியது. எங்கள் குலம் மிகவும் உயர்ந்தது. சரிதானே? ஆகவே தான் இந்த பிராமண குலம் குழந்தைகளாகிய நாம் நம் குலம், நம் குடும்பம், நம் தந்தை என்ற பெயர் நிலை நாட்ட வேண்டும். உங்கள் செயல்பாடுகள் நாம் நாம் உள்ளதை போல எங்கட செயல்பாடுகளை காட்ட வேண்டும். நாம் எதை அடைய விரும்புகிறோம்? தந்தையிடமிருந்து என்னத்தை பெற்றிருக்கிறோம். எனவே நமக்குள்ள இருக்க வேண்டும் அந்த போதையில இருக்க வேணும். நாங்க அந்த போதைய வெளிக்காட்ட வேண்டும் என்றது இல்ல. ஆனா இதுதான் நாங்க யாருடைய குழந்தை. நாங்கள் இதை எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்போது நாம் ஏன் ஏறுகின்ற நேரம், இறங்கும் நேரம் முடிஞ்சிச்சு. ஆகவே நாங்கள் இந்த காலம் நாங்கள் எப்போதுமே உயர்ந்து ஏறுகின்ற ஸ்திதி இந்த காலம். நாங்க திரிகால தரிசிகளாக 3 காலத்தையும் அறிந்தவர்கள். நமக்கு 3 அம்சங்களையும் பற்றி அந்த ஞானம் எங்களுக்கு ஞானத்தை தருகிறார். ஆகவே எங்களுக்கு இருக்கிறது. நாங்க நம் காலத்துல 3 அம்சங்களை அறிந்தவராக மாறுகின்றோம் இல்லையா? தந்தை இங்க அமர்ந்து காலத்தின் 3 அம்சங்களை பற்றிய ஞானத்தை எங்களுக்கு தருகிறார். இது ஏன் காலத்தின் 3 அம்சங்களை பற்றிய அறிவை நமக்கு தருகிறார்? ஏனென்றா இது 3 முறை மாற்றங்கள் அடைகிறது. அது ஒரிஜினல் ஆத்மாக்கள் அறிய நாம் ஆரம்பத்துல உலகத்தில இருந்து இறங்கி வருகின்றோம். இந்த ஜட உலகத்தில இருந்து பௌதிக உலகத்துல. எனவே அதுவே இந்த பௌதிக ஆரம்ப காலத்துல நாம் ஆன்மாக்கள் உடலில் இருந்து உலகத்துக்கு வர்றோம். இந்த பௌதிக 84 பிறப்பு எடுத்து இந்த பிறப்புக்குள்ள வருகிறோம். எனவே காலத்தின் நடைப்பகுதி இந்த 84 பிறவி ஆகும். காலத்தின் ஆரம்பம் நம் உடல் உலகத்தில இருந்து வந்த போது நாம் ஜடமாக இருக்கும் போது. ஆகவே ஆரம்பத்துல நாம் உயிரினங்கள், பிறகு இந்த உடலற்ற நிலையிலிருந்து பிறகு நடுவுல பிறவிக்குள்ள வருகிறோம். அதுவே நமது பிறப்பு மற்றும் மறுபிறப்பு ஆகும். அதுக்கு பிறகு நாங்கள் கடைசி வரைக்கும் புறப்படுகின்றோம். जैसे कोई बाटे टोली दुनिया सारी दिल में समाई तूने नैनों के पलने में जो पालना दी मम्मा नैनों के पलने में जो पालना दी मम्मा और दृष्टि से लोरियां सुनाई तूने।